கடந்த வாரத்தில் நான் ஆவடி சபையோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். மீண்டுமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தேசாதிபதி கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கு நான் தலைப்பு ஏற்கனவே நம்ம சிந்தித்து வர்ற ஒரு காரியம்தான், இயேசு கிறிஸ்துவனுடைய விசாரணையில் என்ன நடந்தது அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தான் இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து தான் கடைசி விசாரணை. இந்த விசாரணை முடிந்த பின்பு அடுத்த நேராக சிலுவைக்கு நேராக கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல கேட்கும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லூக்கா 23வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். போதும். பிலாத்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இந்த எல்லா இடங்களையும் நீ வாசிக்கும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா, யூதருடைய ராஜாவா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். 4 சுவிசேஷத்திலையுமே இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இதுக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில் என்ன பதில் சொல்லுகிறார்? நீ சொல்லுகிறபடி தான் அப்படிதான் சொல்றார். அவர் என்ன சொல்லலைன்னா, ஆமாம் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றபடி தான் அப்படிதான் சொல்றாரே ஒழிய, நான் யூதருடைய ராஜா என்று சொல்லி ஒரு இடத்துல என்ன சொல்லலை. நீ யூதருடைய ராஜாவா என்ற கேள்வி கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற பதில் நீர் சொல்லுகிறபடி தான். ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் இந்த பதில் சொல்லணும்? நீ யூதருடைய ராஜாவா என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் நான் யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படிதானே சொல்லணும். ஏன் அப்படி சொல்லாமல் நீ சொல்லுகிறபடி தான் அப்படி ஏன் சொன்னார்? ஏதாவது புரிஞ்சுன்னா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. எனக்கு மீனிங்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேற யாரும் சொன்னாங்களே. என்னது உலக ரட்சகர். உண்மையிலேயே இதுதான் உண்மை. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. சொல்றார். ஏன் சொல்லலைன்னா, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஒருவேளை ஆமா நான் தான் ராஜா, நான் யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் இவருக்கு போராடுறதுக்கு வந்து நின்று இருப்பாங்க, சண்டை போடுறதுக்கு வந்து நின்று இருப்பாங்க. எங்க யூதருடைய ராஜாவை எப்படி சிலுவையில் அறைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லலைன்னா, நான் யூதருடைய ராஜா என்று சொல்லலை. நீ நினைக்கிறபடி நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அப்படிதான் சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்றார். உண்மையில அதுதான் ரொம்ப சிறந்த ஒரு காரியம். நீங்க பாருங்க, லூக்கா 23வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். குற்றம் சாட்டுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லலை தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் என்ன செய்யறாருன்னா தன்னை ராஜா என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பொய் சொல்றாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 2வது வசனத்துல, கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை என்றும் என்ன செய்கிறான்? கலகப்படுத்திக் கொண்டு. இவன் ஒரு கலகக்காரன். இவன் என்ன சொல்றாருன்னா, ராயனுக்கு வரி கொடுக்க தேவையில்லை. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ராஜா, எல்லாமே எனக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாருங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இவர் வந்து தன்னை கிறிஸ்து என்று ராஜா என்று பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்னு சொல்லி பொய் குற்றம் சாட்டுகிறாங்க.
ஒன்னு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல அப்படின்னு சொல்றாரு, இந்த உலகத்துக்குரியது அல்லன்றார். இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, தன்னை இவர் மேல் பொய்யான குற்றத்தை சுமத்தி கொண்டு இருக்கிறாங்க. தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க பாருங்க 14வது வசனத்துல, லூக்கா 23:14, அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷன் கலகத்துக்கு காரணராய் இருக்கிறான். ஜனங்களை, அது அப்படிதான் வாசிக்கிறோம், ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் சாட்டு குற்றங்கள் ஒன்றை நான் இவனிடத்தில் காணவில்லை. நீங்க இதை கொண்டு வந்ததுனால ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும். ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியவனாக இவனை ஏன் என்று கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பனா இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை நான் ராஜாதான், நான் யூதருடைய ராஜாதான் சொல்லி பிரகடனப்படுத்தியிருந்தார்னா ஒரு பெரிய கலகமே நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்து கலகத்துக்கு தெய்வம் அல்ல. உண்மைதானே? என பிறக்கும் பொழுது அங்க ஒரு கேள்வி அப்படிதான் கேட்கப்படுது. யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. யூதருக்கு ராஜா பிறக்கும் பொழுதே இவர் யூதருக்கு ராஜா என்றுதான் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஆனா அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தாரா? அவர் பிறக்கும் பொழுது ஒரு அடிமை கோலத்தில் பிறந்தார். எதிர்பார்த்திருக்கிற வண்ணமாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கல இல்லையா? ஏழ்மையினுடைய வீட்டில, தச்சனுடைய வீட்டில, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லையா? யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் ஒரு பெரிய அரண்மனையில பிறக்கணும். ஆனா அவர் பிறந்த இடமோ ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு முன்னணியில கடத்தப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக மொத்தம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ஏழ்மையின் கோலத்துல தான் பிறந்தாரே ஒழிய ராஜாவாக பிறக்கல. ஆனா அவர் ராஜா. வேதத்துல வாசிக்கிறோம் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் இல்லையா? அவர் ராஜா. அதே வேதத்துல வாசிக்கிறோம் அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் பெரிய தெய்வம், அவர் ராஜா. ஆனா பிறக்கும் பொழுது ஏழ்மையினுடைய வீட்டில பிறந்தார். அப்ப பிறக்கும் பொழுது யூதருடைய ராஜாவாக எங்கே பிறப்பார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டாலும், ஆனா ராஜா மாதிரியே ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன செய்யல, வாழல இல்லையா? ராஜா மாதிரியே வாழல. ஆனா இவங்கள என்ன குற்றம் சுமத்துறாங்க? தன்னை யூதருடைய ராஜா என்று பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கிறார், தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஆமா நான் யூதருடைய ராஜா தான் அப்படின்னு சொல்லியிருந்தா தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நாள் இந்த உலகத்தில் என்ன செய்யல, வரல. அவர் பாதுகாக்கணும்னு சொன்னா அப்படித்தானே வாசிக்கிறோம். மல்குசனுடைய காதை வெட்டும் போது அவர் என்ன சொன்னாரு? ஏன்பா இப்படி வெட்டுன? நான் பிதா வேண்டிக் கொண்டா, அப்படித்தானே வாசிக்கிறோம். அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரவே இல்லை. மரிப்பதற்காகவே வந்த தெய்வம், மரிப்பதற்காகவே வந்த தெய்வம். பல பாடுகள் படணும், அவமானப்படணும் இல்லையா, ஏளனமாக பேச்சுகள் வரணும், இதெல்லாம் சந்தித்து கடைசியில சிலுவையில மரிக்கணும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தை என்ன அவர் சொல்லவே இல்லை. தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக என் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலை. நாலாவது காரியம், பிலாத்து தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளணும். அவர் உணர்ந்து கொள்ளணும். பிலாத்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் என்ன செய்யலன்னா நான் ராஜா தான் சொல்லல. பின்னாடியில வசனங்கள்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வெளிப்படும். பிலாத்து என்ன செய்ய, தன்னை பிலாத்து இவர் யார் என்று பின்னாடி தான் கண்டு கொண்டார். ஒருவேளை யூதருடைய ராஜா என்று சொல்லி இவர் தைரியமா நின்று இருந்தார்னா இவர் யாருன்னு பிலாத்து கண்டு கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன் இல்லையா? பிலாத்து கண்டு கொண்டார், இவர் யார் என்று சொல்லி கண்டு கொண்டார். அப்ப என்ன சொல்றேன்னா, பிலாத்து தானே தன்னை அறிந்து கொள்வதற்காக இந்த பதில சொல்லல. ஐந்தாவது காரியம், யோவான் 18:37 அப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். என்ன, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சேன், வந்தேன். நீ சொல்றபடி ராஜாதான். நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன். இதுக்கு தானே இந்த உலகத்துக்கு வந்தேன்ற.
சத்தியத்தை குறித்து அப்படிதான் வாசிக்கிறோம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துல வந்தேன். அடுத்து என்ன சொல்றார்? சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். தெய்வம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் பிறந்தார். ரெண்டாவது என்ன சொல்றார்? இதற்காகவே இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். யோசனை பண்ணி பாருங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார். இதான் அவருடைய நோக்கமே. அவருடைய நோக்கம் என்ன? தன்னை ஒரு ராஜாவாக பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் வரல. அவர் ராஜாவாக பிரகடனப்படுத்தணுங்கிறதுக்காக வரல. வந்ததனுடைய நோக்கம் என்ன? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் வந்தார். யார் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியும்? இல்லையா? நீங்க பாருங்க, பிதாவினுடைய தச்சுரூபமா தான் இவர் இருக்கிறார். இல்லையா? ஒரே பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் பிலிப்பிட்ட சொல்றார், என்ன சொல்கிறார்? இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு பிதாவை காண்பின்னு சொல்றியப்பா, இது என்ன நியாயமான காரியமா? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அட்லீஸ்ட் என் கிரியைகளை பார்த்தாவது என்ன செய்யுங்க, அவர் தான் என்னை அனுப்புனாருன்னு நம்புங்க. இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிதாவாகிய தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தெய்வத்தை அறிந்து கொள்வதற்காகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிதாவெல்லாம் தனியாலாம் அறிய தேவையில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ளுங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க படிங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க வாழ்ந்து பாருங்க. பிதாவாகிய தெய்வத்தினுடைய சுபாவங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா வேதம் அப்படிதான் வாசிக்கிறோம். பிதாவினுடைய தற்சுரூபமாக இருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை அறியணும், பிதாவாகிய தெய்வத்தை அறியணும். அதனாலதான் வாசிக்கிறோம், நீங்க என்னோடு கூட ஐக்கியமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னோடு கூட இருங்க. இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, பிதாவாகிய தெய்வத்தை அறிவதற்கு பல முயற்சிகள் செய்கிறோம். ஆனா குமாரனாக இயேசு கிறிஸ்து அறிய முடியல. இல்லையா? ஆனா குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த அளவுக்கு அறிய 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 பிதாவாகிய தெய்வத்தை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ஏன்னா பிதாவினுடைய முழு வடிவமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பிதாவினுடைய முழு வடிவமே அவர் தான். அதற்கு உறுதுணையாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டனா பிதாவாகிய தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஏன் சொல்லல? ஒண்ணு, பொய்யான குற்றச்சாட்டுகள் என்ன செய்யறாங்க? சுமத்துறாங்க. ரெண்டாவது, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று சொல்கிறார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய அல்ல என்று சொல்கிறார். மூன்றாவது, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரல. நான்காவது, பிலாத்து தன்னைத்தானே அறிந்து கொள்ளணும், தானே யார் என்பதை அறிந்து கொள்ளணும். ஐந்தாவது, சத்தியத்தை சாட்சி கொடுக்க வந்த தெய்வம். இதற்காகத்தான் பிலாத்துக்கிட்ட இந்த பதில் சொல்லல. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்கணும். நீங்க பாருங்க, பிலாத்து எப்படி அறிந்து கொண்டார் என்பதை நீங்க அடுத்த இதுல வாசிக்கும் பொழுது, நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துல மட்டும், இந்த சுவிசேஷத்துல மட்டும் 7 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறார். 7 முறையில 3 முறை பார்த்தீங்கன்னா இவர் குற்றமற்றவர் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறார். 7 முறை விசாரிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. விசாரிக்கும் பொழுது 3 முறை என்ன செய்யறார்? குற்றமற்றவர் என்று சொல்லி வெளியரங்கமாக பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியம். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 39வது வசனம், இல்ல 38வது வசனம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிறது வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றார். இப்போ என்ன செய்யறாருன்னா, வெளியில வந்து சொல்றாரு. வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, இவற்றை ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி சொல்கிறார். 33வது வசனத்துல, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்டான் என்ன சொல்லி வாசிக்கிறான். இது அரண்மனைக்குள் அப்படின்னு வாசிக்கும் பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் உள்ள போகிறான். 33ல இருந்து வரணும், அப்படி மாற்றி வந்துடுறேன். 33ல இருந்து வரணும் இல்லையா? அடுத்து 19வது 38வது வசனம். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். 19வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். 4வது வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். 6வது வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். 9வது வசனம். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மார்த்தரம் ஒன்றும் சொல்லவில்லை.
13வது வசனம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். ஆ, இந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிலாத்து அரண்மனைக்குள்ளே போகிறாரு, விசாரிக்கிறாரு, வெளியில் வந்து சொல்கிறாரு. திரும்ப இது மாதிரி அரண்மனைக்குள்ளே போகிறாரு, விசாரிக்கிறாரு, வெளியில் வந்து சொல்கிறார். அரண்மனைக்குள்ளே போகிறாரு, வெளியில் வந்து சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போனார், அரண்மனைக்குள்ளே உள்ளே புகுந்தார், விசாரித்தார், வெளியே வருகிறார். அரண்மனைக்குள்ளே போகிறார், உள்ளே விசாரிக்கிறார், வெளியில் வர்றார். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது விசாரணை செய்கிறார். விசாரணை இயேசு கிறிஸ்து விசாரணை செய்கிறார். விசாரணை செய்து முடிச்சுட்டு வெளியில வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? ஒரு குற்றமும் காணேன், ஒரு குற்றமும் காணேன். திரும்ப அரண்மனைக்குள்ள போறார். நீங்க பாருங்க, அதெல்லாம் வாசிக்கிறோம் 38வது வசனத்துல, வெளியே வந்து நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறார். 19 வசனத்துல வெளியே வாசிக்கிறோம், வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறார். 6வது வசனத்துல இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, பிலாத்து ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒரு எண்ணங்கள் உருவாகுது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது ஒரு எண்ணங்கள் உருவாகிறது. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், ஜனங்களோடு இருக்கும்போது இவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இயேசுவோடு கூட இருந்தா இவர் யார் என்று செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இல்லையா? உண்மைதானே? ஜனங்களோடு கூட இருக்கும்போது இவரால் ஒன்றும் பேசவே முடியல, அவர் யார் என்று கண்டுகொள்ள முடியல. ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது யார் என்று கண்டுகொள்ள முடியல. ஆனா பிலாத்து அரண்மனைக்குள்ள போய் இயேசுவோடு கூட சம்பாசிக்கும் பொழுது, இயேசுவோடு கூட பேசும் பொழுது, இயேசுவை விசாரிக்கும் பொழுது கடைசியில சொல்லுகிற பதில், இவர் ஒரு குற்றமும் காணேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீங்களோ அவங்களுடைய சுபாவங்கள் உங்களுக்கு உருவாகும். நான் தெய்வத்தோடு கூட தெய்வத்தோடு கூட என்னுடைய உறவு இருக்குமானா தெய்வ உறவு தெய்வத்தினுடைய சுபாவம் என்னை பிரதிபலிக்கும். இல்லையா? இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய உறவுகள் வெளியிடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இல்லையா? பிலாத்து ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான குணமுள்ளவனாக இருந்தார். ஒண்ணுமே பண்ண முடியல அவரால. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறார். நீ யாரு? நீ யூதருடைய ராஜாவா? உன்னை குற்றம் சுமத்துறார்களே, இதுக்கு பதில் சொல்லலை. இப்படிலாம் பல விஷயங்களை கேட்டுக்கிட்டே வர்றாரு. கேட்டுட்டு வந்துட்டு கடைசியில சொல்ற பதில், இவருக்கு ஒரு குற்றமும் காணேன். எனக்கு அதுல பிடிச்சிருக்கிற ஒரு காரியம், இயேசுவோடு கூட இருந்தா இயேசுவை அறியலாம், ஜனங்களோடு கூட இருந்தா ஒரு நாளும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம யாரோடு கூட இருக்கிறோம்? இல்லையா? இன்னைக்கு நிறைய சமயத்துல கடவுளை குறை சொல்றோம், குற்றப்படுத்துறோம், அவரை மட்டுப்படுத்துறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம யாரோடு கூட இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரோடு கூட இல்லை. அதனாலதான் கடவுளை குறை சொல்றோம், கடவுளை குற்றப்படுத்துறோம். நிறைய சமயத்துல நம்ம கடவுளை குறை சொல்றோம். இல்லையா? குறை சொல்லலையா? இந்த ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, இவரை நம்பினதுனால எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகிறது. இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தெய்வத்தோடு கூட இருப்போமானால் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியும். என் ஆண்டவர் ஒரு குற்றமும் இல்லாதவர் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியும். இல்லை என்று சொன்னா, ஜனங்களோடு கூட என்னுடைய உறவு தவறான இடத்துல இருக்குமானா தெய்வத்தை குறித்து உண்மையாகவே அறிந்து கொள்ள முடியாது. தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனோடு கூட இருந்தா மட்டும்தான், வேற யாரோடு கூட இருந்தா அறிந்து கொள்ள முடியாது. இல்லையா? இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் 27:13வது வசனத்தை நீங்க படிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, எத்தனையோ குற்றங்களை சுமத்துறார்களே, நீ கேட்கலையா? என்ன கேட்கறதா? இந்த கேட்கறதா, எடுத்து கேட்கறதா? ரெண்டுமே எதுனாலும் வச்சுக்க வேண்டியதா? எப்போ உன் மேல இவ்வளவு குற்றம் சுமத்துறாங்களே, நீ கேட்கலையா? காது கொடுத்து கேட்கலையா? இல்ல நீ பதில் கேட்கலையா? இல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல இதுல வாசிக்கிறோம், பேதுருல வாசிக்கும் பொழுது
அவர் என்ன செய்யல, பதில் சொல்லலை அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா. வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார் இல்லையா. ஒண்ணுமே, ஏன்பா நீ இப்படி அமைதியா இருக்க, ஏன் இப்படி அமைதியா இருக்கிற, எத்தனையோ குற்றங்களை உன் மேல சுமத்துறாங்களே, ஒன்னு ரெண்டா ஏகப்பட்ட குற்றங்களை சுமத்தி கொண்டே இருக்கிறாங்களே, நீ ஏன் அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இந்த யோசனை பண்ணி பாருங்க, ஜனங்கள் சுமத்தின குற்றத்துக்கும் இவர் என்ன செய்யல, பதில் சொல்லல. பிலாத்து கேட்கிற கேள்விக்கு இவர் என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்போ அமைதி மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தும். அப்படிதான் வாசிக்கிறோம். அவர் ஒரு வார்த்தையும் மாறுத்தரம் சொல்லவில்லை, அதனால் தேசாதிபதி ஆச்சரியப்பட்டான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேசுறதுனால நான் ஒரு பெரிய தைரியசாலின்னு நினைச்சிடக்கூடாது. அது கிறிஸ்தவனுக்கு அழகே கிடையாது. பேசாது இருக்கணும். உங்க மேல எத்தனை குற்றம் சுமத்தினாலும் பரவாயில்ல, உங்களை எவ்வளவு அவதூறான காரியத்தை சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்பட்டாலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அமைதியா இருக்கணும். என்ன தம்பி சொல்லு? பேசாம இருக்கணும். நீங்க பேசாம இருந்தா கர்த்தர் பேசுவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அப்படிலாம் விட முடியாது பிரதர், அந்த மாதிரி நான் அந்த அளவுக்குலாம் பொறுமைசாலி கிடையாது, அவன் பாட்டில் பேசுவான் நான் பாட்டில் விட்டுட்டு போயிடுறதா, அப்படிலாம் என்னாலாம் இருக்க முடியாது, முடிஞ்சளவு என்னால் சண்டை போட்டு பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு. உண்மையிலே அது பெரிய தவறு. இங்க வாசிக்கிறேன், நமக்கு ஒரு மாதிரினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எத்தனையோ குற்றங்களை சுமத்தினாங்க, எத்தனை குற்றங்கள் சுமத்திருப்பாங்க. நீங்க ஒரு பட்டியலை போட்டு வேணா பாருங்க, அவர் மேல எத்தனை குற்றங்கள் சுமத்திருப்பாங்க. ஒரு அம்மா வந்து கால் தலைமை கண்ணீரை வடித்து பார்த்து தொடச்சி விடுவாங்க. அதை குறித்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க, என்னையா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அது யாரு தெரியுமா, அந்த அம்மா யாரு தெரியுமா, அவங்க கூட இருக்கிற சீசர்ல தான் அது சொல்றாங்க, அவர் யாரு தெரியுமா, இது கூட உங்களுக்கு தெரியலையா? பல குற்றங்கள் சுமத்துறாங்க. எந்த குற்றங்கள் சுமத்தினாலும் என் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட எதிரடையான பேச்சு வரல. அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான். ஒரு பிரதருக்கு அடிபட்டு இருக்கும் போது ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அப்போ ஒரு ஆள் செத்து போயிட்டாரு. அந்த அம்மா அவங்க மனைவி அழுது, என்னை விட்டு போயிட்டேன்னு அழுகுது. ஏன் அழுதுச்சுன்னா, ஒரு வாரம் ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, பேச்சே இல்லையா. ஒரு வாரம் தான் பேசல. ஒரு வாரம் மனைவி பொண்டாட்டிட்டு பேசல. சாரி, மனைவி புருஷன் இடத்துல பேசல. நல்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. மனைவி ஒரு வாரம் புருஷன் இடத்துல பேசல. அதுக்காக அந்த மனுஷன் போய் செத்து போயிட்டான், நாண்டு கொண்டு எதை செத்து போயிட்டான். அப்புறம் அந்த 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 பேசாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல எவ்வளவு வலிமை இருக்கு. பேசாத இருக்கிற எவ்வளவு வலிமை இருக்கு பாத்தீங்களா. கணவன் அந்த மனைவி தன்னிடத்துல ஒரு வாரம் பேசலங்கும் போதே அவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, செத்து போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மேல எத்தனையோ குற்றங்களை சுமத்துறாங்க, அவ்வளவு அமைதியா இருக்கிறார். உண்மையில நம்ம தான் சாகணும், என்ன அவர் மேல சுமத்தின குற்றத்துக்கு இல்லையா. அவ்வளவு அமைதியா இருக்கிறார் ஆண்டவர். அதை குறித்து ஆச்சரியப்படுறார். அப்படின்னா எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. என்னையா இவ்வளவு குற்றம் சுமத்தினாலும் அதை நீ பதிலும் கேட்க மாட்டேன்றீங்க. கேட்கறதுக்கு அட்லீஸ்ட் உங்க கூட ஒரு 12 சீடர்கள் இருக்கிறாங்களே, அவங்ககிட்டயாவது விட்டு போய் கேட்க விட்டுருக்கலாம். அவங்களும் போய் கேட்கல, யாரும் கேட்கல, கூட இருக்கிறவங்களும் கேட்கல, அவரும் கேட்கல. அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. அது ஒன்று ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதுதான் பேர் ஆயுதம் என்பது அதுதான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க அமைதி என்கிற ஒரு ஆயுதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். சண்டை போட்டா ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு நாளும் முடியாது. சண்டை போட்டா வலுத்துரும், பிரச்சனைகள் வலுத்துரும், அதிகமாகி போயிடும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை இத்தனை குற்றங்களை சுமத்துவதை அவர் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டாருன்னா
அடுத்து நான் சொல்றேன்னா, இந்த பிரச்சனையா எடுத்துக்கிட்டாருன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதே அவருடைய வாழ்நாள் முழுவதும் வேலை செலவழிஞ்சு போயிடும். அவர் வந்த நோக்கங்கள் நிறைவேறாம போயிடும். அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன் இல்லையா? அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. 4 பேர் 4 விதம் சொல்லிட்டு போவாங்க. அந்த குற்றத்தை நான் நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதானே சொல்றது? நம்ம மேல ஒருத்தர் குற்றங்கள் சுமத்துனாங்கன்னா அந்த குற்றத்தை நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிரூபிக்கணும்னு அவசியமும் கிடையாது. நிரூபிக்க தேவையில்லை. ஒருவேளை அந்த குற்றத்தை நீங்க நிரூபிக்கணும், அதாவது நான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக பல முயற்சிகள் செஞ்சீங்கன்னா இதுவே உங்களுடைய வாழ்நாட்களை குறுக்கிட்டு போயிடும். நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலையும் செய்ய முடியாம போயிடும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை குறைகளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மேல சுமத்தப்பட்ட குறைகளையும் குற்றங்களையும் சரி செய்வதற்கு என்னென்ன வழி இருக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தேவ உறவு இல்லாம போயிருது. தேவ பிள்ளைகளுடைய உறவு இல்லாம போய், ஏன்னா இதை சரி செய்யணுமே, இதை சரி செய்வதற்காகவே பல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கூடவே கூடாது. பிரச்சனையை சரி செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும், இதை சரி செஞ்சிருவோம், நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும். இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இப்போ முதல்ல அவருடைய அமைதி ஆச்சரியப்படுத்தினது. ரெண்டாவது, எதை கேட்க வேண்டுமோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், கேட்கணும். சொல்றதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம மேல அவதூறான பேச்சுகளை பேசுறாங்களா, கேட்காதீங்க. நம்மளை திட்டுறாங்களா, கேட்காதீங்க. தப்பா பேசுறாங்களா, கேட்காதீங்க. காதுலையும் கேட்காதீங்க, வாயிலையும் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அமைதியா இருந்துருங்க. நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிச்சிடலாம். நீங்க நினைக்கிறத சாதிச்சிடலாம். அமைதி ஒரு பெரிய ஆயுதம். அது நம்ம குடும்பத்துல நடக்குதா இல்லையா? என்கிட்ட ஒரு ஊழியர் சொன்னாரு, என்ன போல கோபக்காரன் வேற யாரும் கிடையாது பிரதர். என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ கோபமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு அமைதியா இருக்கிறேன். இருக்கிறோமா இல்லையா? என்ன பிரதர் சொல்றது? நம்ம சார் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். இங்கேயும் நடக்குதா? ரைட் 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 ரைட். அப்ப உண்மையிலேயே அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. உங்களுக்கும் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு, எங்களுக்கும் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப பொறுமைக்கு ஒரு பெரிய சான்றாவே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கு. அதுதான் குடும்பத்தை ஏன் ஏற்படுத்தி கொடுக்கறாருன்னு அதுதான் முக்கியமே. நமக்கு சுகமா வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, குடும்பத்துக்கு அமைச்சு கொடுக்கறது இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆண்டவர் குடும்பத்தை இசைத்து கொடுப்பதற்கு மிக மிக அவசியமான காரணம் என்னன்னா, என்னிடத்துல இருக்கிற ஒரு சில குணங்களை சரி செய்வதற்கு என்னுடைய மனைவியால மட்டும்தான் முடியும். என்னுடைய மனைவிட்ட இருக்கிற ஒரு சில குணங்களை சரி செய்வதற்கு என்னால மட்டும்தான் முடியும். அவங்க அம்மா அப்பாலையோ அவங்க அண்ணன் தம்பியாலேயோ என்னுடைய அம்மா அப்பாவிலையோ என்னுடைய அண்ணன் தம்பியினாலேயோ முடியாது. அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சரி செய்வதற்கு என்னால மட்டும்தான் முடியும். என்னிடத்தில் இருக்கிற குறைகளை சரி செய்வதற்கு அவங்களால தான். குறை நிறைகள் எல்லாவற்றையுமே சரி செய்து கொண்டு போவதற்கு கணவன் மணியால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நம்மளை அப்படி இணைச்சு கொடுத்துருக்கிறார். நம்ம நினைச்சு சொல்லலாம், நான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தா ஓஹோ ஆகோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். ஓஹோ ஆகணும் தான் இருப்பீங்க, ஓஹோன்னு ஒப்பார் வச்சுட்டு தான் இருக்கணும். அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு யாரை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அதை விட பெரிய பாக்கியம் வேற யாருமே கிடையாது இல்லையா? அதான் முக்கியம். அப்ப அமைதி என்பது மிக மிக நம்முடைய வாழ்க்கையில அவசியமான ஒரு காரியம். இங்க வாசிக்கிறோம் அமைதியாய். ரெண்டாவது, எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும். கேட்க கூடாததை ஒரு நாளும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம கேட்டு காதுல வாங்குறதுனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியலன்னா நிம்மதியா இருக்க முடியல. நிம்மதி போறதுக்கு காரணமே தேவையில்லாத விஷயங்கள் என்ன நடந்தாலும் சரி நம்ம வாட்டில் அமைதியா இருக்கணும் இல்லையா? மூணாவது, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நான் சொல்றது இயேசு கிறிஸ்து மையப்படுத்தி தான் சொல்றேன். அவர் எங்கேயுமே நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் நிரூபிக்க வேண்டியதாக இருக்குமானா அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? மனிதனுடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டியது அவர் பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு தடையாக மாறுகிறது. இதெல்லாம் ஒரு தடை. ஒருவேளை ஒரு குற்றத்தை சரி செய்வதற்கே வேலையை எடுத்துட்டாருன்னா அவர் போக வேண்டிய வழி வேற வழியா போயிடும். அவர் மரிக்க முடியாது. எனக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுக்க முடியாது. ஆகனால் அதை ஒரு பொருட்டாகவே தெய்வம் எடுக்கல. ஆக அமைதியா இருப்பது, நான் எழுதி வச்சிருக்கிறேன், அமைதியா இருப்பது கோழைத்தனம் அல்ல, அது ஒரு பலன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். என்ன தம்பி வெற்றி என்ன ஜெயிச்சல ஜெயிச்சிருக்கிறான்.
வெற்றி நகை என்ன தம்பி, நீ ஜெயிச்சிருக்கியா? வெரி குட், சூப்பர். வெற்றியின் ரகசியம் ஜெயிக்கணும் இல்லையா? அமைதியாக இருப்பது கோழைத்தனம், அது ஒரு பலன். இதெல்லாம் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் இயேசு கிறிஸ்துட்ட வந்ததுன்னு சொன்னா, ஏன் அவர் மேல இவ்வளவு குற்றங்களை சுமத்துவதற்கு காரணங்கள் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் என்னன்னா, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல, பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஏன் இந்த விஷயம், ஏன் ஒரு மேல இவ்வளவு குற்றங்கள் சுமத்தி இப்படின்னா, இதெல்லாம் பொய்யான குற்றம்னு ஆண்டவருக்கு தெரியும். என வேதத்தில் வாசிக்கிறான், அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், தனக்கு என்ன நடக்க போகிறது என்பது அறிந்திருக்கிறார். ஆகையனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க பொறாமையினால ஜனங்களை ஏவி விடுறாங்க இல்லையா? அப்படித்தானே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் கடைசியில? ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொறாமையினாலே அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். பொறாமை அவங்களுக்கு என்ன பொறாமை பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். ஏப்பா, நீங்க நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய, உலகமே அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்குப்பா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க இப்படி கதை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இதுதான் உங்க வேலை. ஆனா உலகமே அவருக்கு பின்னாடி என்ன செய்யுது? இதெல்லாம் அவருக்கு பயமாயி போச்சு அவங்களுக்கு இல்ல. பயம், என்ன பயம்? அவர் யூதருக்கு ஒரு ராஜாவாக பிறந்திருக்காருன்னா அன்னைக்கே கொலை செய்யறதுக்கு திட்டம் பண்ணாங்க. ஏன்? நமக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்துட்டான்னா நம்முடைய பதவி எல்லாம் போயிடும். அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நீங்க வரும்பொழுது எல்லா ஜனங்களும் இவரை தேடி தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, யோவான் ஸ்நானன் போற ஒரு நல்ல மனுஷன் வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? யோவான் ஸ்நானன்கிட்ட இருந்த எல்லாருமே அவர்கிட்ட போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்? உனக்கு இவ்வளவு நாள் உன்னை காப்பாற்றி, உன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை சண்டை சச்சரவெல்லாம் இருந்தது, இதெல்லாம் கொட்டு நான் உன்னை உட்கார வச்சிருந்தா, இன்னொன்று நேரத்துக்கு வந்தவுடனே அவர் கூட ஓடிட்டியே அப்படின்னு நம்ம நினைப்போம். யோவான் ஸ்நானன்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் அவர் போய்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், அவரை அறிவிக்கிறதுக்கு தானே நானே வந்தேன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவமாட்டுக்குட்டி, அவரை அறிவிக்கிறதுக்கு தானே நான் வந்தேன். என்னுடைய வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாரும் அவர்கிட்ட போகிறது நினச்சி அவருக்கு சந்தோஷம் இல்லையா? அவர் பொறாமப்படலை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் இயேசுவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது, வியாதிகள் குணமானது இல்லையா, குஷ்டரோகம் குணமையா, எல்லாரும் இயேசுவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு. ஆகா, ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு பின்னாடி போகுது, இவனை இப்படியே விட்டுட்டா நமக்கு பிரச்சனை ஆயிரும், அதனால கொலை செஞ்சிடணும். அதான் அவங்களுடைய திட்டம். பொறாமையினாலே அவர்களை கொலை செய்ய முடியாத திட்டம் பண்ணினார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 18:35 வாசிக்கிறோம், பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். அடுத்து அந்த அதுல அழகா சொல்றாரு பாருங்க, நான் யூதனா, அடுத்து சொல்ற, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நான் எப்பா, நீ எல்லாம் என்ன குறை சொல்லாத. யார் உன்னை கொண்டு இங்க நிப்பாட்டினா தெரியுமா? யாரு? உன் ஜனங்களும், உன்னுடைய ஜனங்கள். நீ யாருக்காக அந்த உலகத்துக்கு வந்தையோ அந்த ஜனங்களே உன்னை கொண்டு வந்து என்ன செய்றாங்க? ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆண்டோடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் தெரியுமா? அவர் எதுக்காக வந்தார்? அவங்களுக்கு தானே வந்தார். அவர் பிலாத்து சொல்றாரு, எப்போ உன்னுடைய ஜனங்களும் பிரதான ஆசாரியர் நம்ம உன் கூட இருக்கிறவங்க தான்ப்பா உன்னை கொண்டு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போ பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்குமானா அது ரொம்ப பிரச்சனைக்குரியதா மாறிடு. பாருங்க, நீதிமொழிகள் 27:4 இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27:4, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் அப்படின்னு இன்னொரு புத்தகத்துல டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் கூடும்? பொறாமை வந்துச்சுன்னா அது யாருன்னு கூட தெரியாது. அது கடவுளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருன்னே தெரியாது. பாருங்க, அப்போஸ்தலர் 7:9 இப்படி வாசிக்கிறோம், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். யோசேப்பை எதுக்கு கொண்டு போனாங்க? நல்லா இருக்குன்னு நினைச்சு விட்டாங்களா?
தம்பி நீ போடா, ஃபாரின் போயிட்டு வா, ஃபாரின் போ, நான் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி என்னுடைய பயிற்று பழப்புக்கெல்லாம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்களா? இல்லை. பொறாமை. என்ன பொறாமை? அப்போ அழகான ட்ரெஸ் போட்டு விட்டாரு இல்லையா? அவர் நல்ல கனவெல்லாம் கண்டார். இதெல்லாம் சாகன்ட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப அவங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாசிக்கிறோம், யோசேப் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். பொறாமை தான் ஒரு மனுஷனை அழிச்சிரும். பொறாமை நமக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பொறாமை என்கிற குணம் நமக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. தேவன் அதை கனப்படுத்துவார், அது வேற. ஒருவேளை பொறாமையினால யாரை எதிர்க்கிறோமோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பொறாமை படுகிறதுனால என்னுடைய குடும்பம் நஷ்டமாய் போயிடும். பொறாமை படுறவங்களுக்கு தான் நஷ்டம். யாரு மேல பொறாமப்பட்டவங்களோ அவங்க நல்லா இருந்துட்டு போயிருவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பையன் பொண்ணு பாட்டு போயிட்டான்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் ராசியான பசங்க இருப்பாங்க, பொண்ணு பார்த்து வருவான், அவங்களே என்ன இவனுக்கு கல்யாணமே ஆகாது, இவன் யாரை பார்த்து வரானோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயிடும். அந்த மாதிரி இது யாரை பொறாமப்படுறோமோ, பொறாமப்படுறவன் பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் யார் மேலே பொறாமப்படணும் அவன் நல்லா இருந்துட்டு போயிடுவான். அதனால் அவங்க நல்லா இருக்கணும், நம்ம பொறாமப்படணும், அவ்வளோதான். ரொம்ப யோசிக்கணும். பொறாமை என்கிற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? பொறாமைங்கிற குணமே நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, அப்போஸ்தலர் 13:45 இப்படி வாசிக்கிறோம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். பொறாமை என்ன செய்யுது பாருங்க? எதிரடையாக பேச செய்கிறது, விரோதிக்க செய்கிறது, தூசிக்க செய்கிறது. பொறாமை இல்லையா? பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது என்ன செய்கிறது? எதிரடையாக பேசுவதற்கு பேச செய்கிறது, விரோதிக்க செய்கிறது, தூசிக்கும்படியாக செய்கிறது. இது பொறாமையினுடைய குணம். அதனால பொறாமை தேவனுக்கு விரோதமாக நம்மை நடத்தும். அதுவும் அல்லாமல் மற்றவர்களை அதுவும் இல்லாமல் பல குற்றங்களை செய்வதற்கு அது வழிவகுக்கும். பொறாமை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அல்ல இல்லையா? இருக்கக்கூடாதது. மூணாவது காரியம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 27:19. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். பிலாத்தினுடைய மனைவி சொல்றாங்க, எப்பா அந்த நீதிமானை என்ன செய்யாதீங்க, ஒன்றும் செய்யாதீங்க, அவரால் எனக்கு நிறைய பாடுபட்டேன், நைட்டில் என்னால் தூங்க முடியல, அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம அதுக்கு இது கொடுத்துருக்கேன், உண்மை என்றைக்குமே பேசும். நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒரு நாள் பேசும். உண்மை உங்கள் இடத்துல நிற்க வைக்கும். இவர் ஏதாவது வாதாடினாரா? வாதாடவே இல்லை. இவர் வாதாடலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இதில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வர முடியும். இவர் நீதிமான், இவர் குற்றம் இல்லாதவன், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன், இவர் நீதிமான். நீதிமான் குற்றம் இல்லாதவன்கிற அந்த இடம் மட்டும்தான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறது. எத்தனையோ குற்றங்கள் சுமத்துறாங்க. பிலாத்து இவரை தண்டிக்கிறதுக்காக பல காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். என்ன நடந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து நீதிமான் என்பதை தேவன் பிரகடனப்படுத்துகிறார். இவர் ஒரு இடத்துல கூட என்ன செய்யலாம், தன்னை நீதிமானாக காண்பிக்கணும்னு நினைக்கவே இல்லை. தெய்வம் இவருக்காக என்ன செய்கிறார்? வேலை செய்கிறார். பிலாத்து அவர் விசாரிக்கிறார். பிலாத்தினுடைய மனைவியின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். சொப்பனத்தில் அவரால் அந்த அம்மாவால் நிம்மதியாக என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நீ உன் கணவன்கிட்ட சொல்லு. நிறைய இடங்கள்ல பாருங்க, இந்த எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்க முடியும். மொர்தெகாயை காப்பாற்றுவதற்கு அந்த ராஜாவுக்கு என்ன வரலையா? நித்திரை வரல, நித்திரை களைந்தது அப்படின்னு தூக்கமே வரல. அவருக்கு தூக்கமே வராது இருந்ததுனால அவர் என்ன செய்தார்னா, ஒரு புத்தகத்தை எடுத்தாரு, திருப்பி பார்த்தாரு. ஆல்ரெடி இவர் மொர்தெகாய் ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய செய்தியெல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ இவருக்கு எதுவும் வெகுமதி கொடுக்கலையா அப்படின்னு கேட்போம். இல்லை, வெகுமதி கொடுக்கல. யோசனை பண்ணி பாருங்க. என்னைக்கோ நடந்த ஒரு காரியத்திற்கு வெகுமதி பல வருடங்களுக்கு பின்பதாக கிடைக்கிறது. நம்ம நினைக்கலாம் நமக்கு உடனே வெகுமதி கிடைக்கலையேன்னு யோசிக்கலாம். நீங்க அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்வார். தேவன் செய்வது யாராலையும் தடுக்க முடியாது.
அவருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால புத்தகத்தை படிக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது மொர்தெகாய்க்கு எந்த வெகுமதியிலும் கொடுக்கலன்னு சொல்லி கடைசியில் வெகுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சரித்திரத்தை நீங்கள் படிங்க, நல்ல அழகாக இருக்கும். வெகுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்வார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உண்மை என்றைக்குமே பேசக்கூடியது. நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானா நிச்சயமாக தேவன் யாரை கொண்டு வேணாலும் உங்களை குறித்து பேசுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவார். ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அங்கே என்ன வாசிக்கிறோம்? அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த நீதிமானம் ஒன்று செஞ்சிடாதீங்க, நீதிமானம் ஒன்று செய்யும், அதனால் எனக்கு நிறைய வேதனைப்பட்டேன்னு சொல்கிறார் இல்லையா? இந்த ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நடந்திருக்கும், படிச்சிருக்கீங்க இல்லையா? அவர் போய் தங்கச்சின்னு சொல்லி உள்ள அந்த அவருக்கு ராஜா கூட்டி போயிடுவார். அங்கே பார்த்தா அவரால் என்ன செய்ய முடியாது, வேதனை, குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, வேதனை. எப்பா தொட்ட செத்தங்கிற மாதிரி அப்படிதான். அவர் உடனே ஓடி வருவார். வந்து ஏன்பா அங்கே வா, என்னப்பா இவர் யாரு, உன் சகோதரி, உன் மனைவியா? உன் மனைவின்னு முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானேயா? நேரம் நான் அவரை தொட்டு இருந்தேன்னா இன்னைக்கு என் கதையை முடிஞ்சிருக்குமே இல்லையா? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆண்டவர் நியாயம் உள்ள ஒரு தெய்வம். ஒருவேளை நம்ம தவறு செய்யலாம், தவறுகள் மனிதனுடைய இயல்பு தான், தவறு செஞ்சிடலாம். தவறு செய்தாலும் கூட, ஒருவேளை நம்ம தவறு செஞ்சிட்டாலும் கூட ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம், நியாயம் கண்டிப்பா செய்வார். அவர் நியாயம் செய்கிற ஒரு தெய்வம். நியாயம் செய்யாதிருக்கிற தெய்வமே கிடையாது இல்லையா? நியாயம் செய்வார். இங்க வாசிக்கிறோம், அந்த மனைவிட்ட சொல்றாங்க, அந்த ராஜாட்ட போய் சொல்லு, நீதிமானம் ஒண்ணுமே செய்யாத அப்படின்னு சொல்ற. நாலாவது விஷயம் பாருங்க, 27, 29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. அப்போ யூதருடைய ராஜாவே வாழ்க என்றார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வணங்குறாங்க இல்லையா? அது என்ன வாசிக்கிறோம்? அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்க்கெலின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18, 19 இப்படி வாசிங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை வணங்கினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ரொம்ப கஷ்டம் தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல அவங்க என்ன செய்யறாங்க? யூதருடைய ராஜாவே என்று அவரை வாழ்த்தி அவர் சிரசிலே கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிட்டு அவரை வணங்கினார்கள். பாருங்க, 19வது 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். வாரினால் அடித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம்? 19வது வசனத்தில் அவர் சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்க 29 என்ன வாசிக்கிறோம்? முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் பட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசின் மேல் அடித்தார்கள். எந்த கோலை கொடுத்தாங்களோ அந்த கோலை வாங்கி அந்த கோலாலே அடிக்கிறது. அது எவ்வளவு பரியாசம் தெரியுமா? அவர் இப்படி இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நிற்க வச்சு அவருக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தலையில் முள்ளால் ஒரு முடியை சூட்டி கையில் ஒரு கோலை கொடுத்து நிற்க வச்சாச்சு. இப்போ நிற்கிற ராஜா மாதிரி நிற்கிறாரு, தலையில் முள்முடி நல்ல சிவப்பங்கி போட்டு கோலை வச்சு நிற்கிறாரு. அப்புறம் ஒருத்தன் வர்றான், வந்து என்ன செய்யறான்? அந்த கோலை பிடிங்கிட்டு கோலாலேயே அடிக்கிறான். அதான் அவமானம். ரெண்டாவது, அந்த கோலை பிடிங்கி இன்னும் 19:1 என்ன வாசிக்கிறோம்? வாரினால் அடிப்பித்தார்கள். இன்னொரு இடத்துல கையினால் அடித்தார்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். 3வது வசனம், யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று கையில அடிக்கிறாங்க. இந்த 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 ஒருத்தரை பரியாசம் பண்ற ஒரு இடம் இருக்கும் பாருங்களா, சும்மா தலையில ஒரு அடி அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? கிண்டல் கேள்வி பண்றாங்க. தலையில ஒரு அடி அடிப்பான், கோலால் அடிப்பான், முகத்துல துப்புவான். ஒரு ஏளனமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரனை நிக்க வச்சு எவ்வளவு கேவலப்படுத்துவாங்களோ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை.
அவரை வணங்குறாங்க. அப்படி எல்லாம் இப்படி யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு கற்பனையில் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிற்க வச்சு, தலையில் முள்முடி சூட்டி, சிவப்பங்கி போட்டு, ஒரு கோலை நிற்க வச்சு, முகத்தில் காரி துப்பி, தலையில் அடித்து அவமானப்படுத்தி, இவ்வளோ அவமானத்தையும் நிற்க வைக்கிற எல்லாம் முகத்தில் துப்பி, இதெல்லாம் பாருங்க, முகத்தில் துப்பியை வச்சு, தலையில் முள்முடி வச்சாச்சு, கோலை வச்சாச்சு, எல்லாம் நிற்க வச்சுட்டு வணங்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? அது உண்மையுள்ள ஆராதனை இல்லை. அது ஒரு அவரை நடிக்க வைத்து வணங்குற ஒரு காரியம். அவரை ஒரு நடிகனாக நிற்க வைக்கிறாங்க, ஒரு பைத்தியக்காரனை போல நிற்க வைக்கிறாங்க, நிற்க வச்சு வணங்குறாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு வணங்குறாங்க இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் யோசிக்க வேண்டியது, தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் உண்மையுள்ள இருதயத்தோடு கூட ஆராதிக்கணும். அவருடைய சிரசில, அவருடைய முகத்துல, அவருடைய கன்னத்துல இல்லையா, அவருடைய தலையில இவ்வளவு அவமானத்தை ஏற்றுக்கொண்டாரே பாத்தீங்களா? இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இவ்வளவு அவமானத்துக்கு காரணமே. அதை உண்மையாகவே உணர்ந்து தெய்வத்தை ஆராதிக்கணும். இவங்க எப்படி இவங்க என்ன வணங்குறாங்க? எல்லாம் செஞ்சுட்டு பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று வணங்கினார்கள். விழுந்து யூதருடைய ராஜாவே வணக்கம் வணங்கினார்கள். உண்மையிலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வணக்கத்துக்குரியவராக இருந்தாலும் கூட இவரை பரியாசம் பண்ணி வணங்குறாங்க. இவ்வளவு ஏளனத்துக்கும் காரணமாக, இவ்வளவு ஏளனத்துக்குரியவராக அங்க நிற்கிறார். நம்முடைய ஆராதனை ஏளனமான ஆராதனையாக இருக்கக்கூடாது. பயமும் பக்தி நிறைந்த ஆராதனையாக இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. எனக்காக என்னை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக எனக்காக இவ்வளவு அவமானத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எனக்கு பயம் வரணும். அந்த தெய்வத்தை ஆராதிப்பதில் எனக்கு பயமும் பக்தியும் கலந்து இருக்கணும். அதுதான் உண்மையான ஆராதனை இல்லையா? இவங்க பரியாசம் பண்ணினாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவரை மதிக்கல. நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன், இந்த தலையில் அடிச்சாங்க எழுதி வச்சிருக்கிறேன். அவரை மதிக்கல இல்லையா? அவர் மேல் துப்பினாங்க. துப்புறது என்பது வெறுப்பை உண்டாக்குற ஒரு காரியம். துப்புனா வெறுப்பை உண்டாக்குவாங்க. நிறைய இந்த சண்டைகள்லாம் நம்ம சண்டை போடுறது இல்லை, வெளியில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரும்போது போகும்போதெல்லாம் காரி புளிச்சுன்னு துப்பிட்டு போவாங்க. எங்கே துப்பிட்டு போவாங்க? தரையில் துப்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்க மேலே அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கணும், இவங்க வெறுப்பை உண்டாக்கணும். செய்வாங்களா இல்லையா? அவ்வளோ நேரம் இவங்களுக்கு ஒன்றுமே எச்சிக்கிச்செல்லாம் வராது. அப்போதான் அந்த அம்மா அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது காரி தப்புன்னு புளிச்சு நான் கீழே துப்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவப்படுது. வெறுப்பை உண்டாக்கணும், கோபத்தை உண்டாக்கணும், வம்புழுக்கணும். யோசனை பண்ணி பாருங்களேன். ஒருவேளை முகத்தில் காரி துப்பும் பொழுது கூட்டு பலான்னு ஒரு அடி கொடுத்துருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அதையும் என் ஆண்டவர் என்ன செய்தார்? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். எனக்கு அந்த ஒரு ஊழியக்காரருடைய ஞாபகம் வரும். உங்களுக்கு நிறைய சமயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். சாத்ராக் அப்படின்னு ஒரு சேல்வேஷன் ஆர்மியில் உள்ள ஒரு ஊழியக்கார். சின்ன வயசில் இருக்கும்போது அவர் மேலே முகத்தில் காரி துப்பிட்டு ஓடிட்டேன், வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். என்னை வீடு தேடி வந்தார். என்ன ஞான்ராஜ், என் முகத்தில் துப்பிட்டேங்கிறதுனால உனக்கு கஷ்டமா? நான் உன்னை அடிப்பேன்னு நினைச்சியா? நான் அடிக்க மாட்டேன். அப்போ அவருக்கு குழந்தை கிடையாது. அவர் சொன்னார், எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குமானா என் மேலே துப்பின்னு தான் நான் அவனை அடிச்சிருப்பானா அப்படி சொன்னார். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு இறக்க குணம் இருக்குமானா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் துப்பும் பொழுது துப்புனவனையும் நேசித்த ஒரு ஆண்டவர் இல்லையா? துப்புனவனையும் நேசித்தார். அந்த அவரை போல நேசத்துக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒருவேளை செய்தவன் வேணா எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அவர் மனசுல ஓடுனது என்ன தெரியுமா? நீ என்னை கோழினால் அடிக்கிற, என்னை அவமானப்படுத்துற, என்னுடைய முகத்துல துப்புற, உனக்கும் தான் நான் மறிக்க போறேன், உனக்காக தான் நான் மறிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பார்.
உண்மையிலே அதுதான். வெறுப்பை உண்டாக்குனாங்க. முகத்துல காரி துப்பும்போது வெறுப்பை உண்டாக்குனாங்க. இரண்டாவது, முழங்கால் பணிந்து வணங்கினார்கள். அவங்க தாழ விழுந்து பணிந்து வணங்கினார்கள், ஆராதனை செய்கிறாங்க. அப்படின்னா நடிக்க வைத்து வேடிக்கை பார்த்தார்கள். அவர் ஒரு நடிக்க வச்சு ஒரு பைத்தியக்காரனை போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடிக்க வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? அதுதான் சால சிறந்த ஒரு காரியம். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். நீ நடிக்கிறியா, துப்புறியா, என்ன வேணாலும் செய்துக்கோ. இதுக்கு ஒரே ஒரு காரணம், என் பிதாவாகிய தெய்வத்தினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். உனக்காக நான் மரிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக 37வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேல் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி என்ன குற்றம் செய்தார்களோ அந்த குற்றத்தை மேலே எழுதி தான் வைப்பாங்க. இது வழக்கம், ரோம சட்டத்தின்படி வழக்கம். எப்படியோ இவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அங்க என்ன செய்தாங்க, எழுதி வச்சுட்டாங்க. அப்ப கூட சொல்றாங்க, இதை எழுத இப்ப மாத்தி எழுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்படித்தானே வாசிக்கிறோம். தன்னை யூதருடைய ராஜாவாக என்று சொன்னான் என்று என்ன செய்யுங்க, எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், எழுதுனது தான். என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, இவன் யூதருடைய ராஜாவாக இயேசு என்று எழுதினார். தன்னை யூதருடைய ராஜாவாக இயேசு என்று சொன்னான் என்று எழுதணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர் அப்படி எழுதல. இவர் சொல்லிட்டா அப்படியெல்லாம் எழுத முடியாது, எழுதுனது தான். இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான் இப்படி எழுதியிருக்கிறேன். இவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ யூதருடைய ராஜா, இவர் யூதருடைய ராஜா என்று என்ன செய்தார், எழுதினாங்க. ஒருவேளை அவர் இந்த உலகத்துல பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்த தெய்வம், இவங்க எதற்காக இவ்வளவு வாதாடினாங்களோ, எதற்காக இவ்வளவு பிரயாசப்பட்டாங்களோ, எதுக்குமே ஆண்டவர் பதில் சொல்லாது இருந்தாலும் கூட, ஆனா இவங்களே அந்த பதிலை கொண்டு போய் என்ன செய்றாங்க, நிக்க வைக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க மேல என்ன காரியத்தை சுமத்துறாங்களோ நீங்க அமைதியா இருந்து பாருங்க. ஒரு நாள் வரும் பொழுது அவங்களே உங்களை கொண்டு போய் சாட்சியாக நிக்க வைப்பாங்க. அவங்களே நிக்க வைப்பாங்க. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமானது, நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தார். அமைதியா இருந்ததுனாலதான் இவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சாரு. ஒருவேளை அப்பமே ஆமா நான் யூதருடைய ராஜா தான் சொல்லியிருந்தாலும் இந்த வேதனை வந்திருக்காது. அவர் அதற்காக வரல. அவ்வளவு அனுபவித்ததற்கு காரணம், நான் யூதருடைய ராஜா என்று சொல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக. பல குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும் கூட எந்த குற்றத்துக்குமே பதில் சொல்லாம இருந்ததுனால அங்க அவரை உண்மை என்ற ஒரு இந்த நீதிமான விடுதலை செய்யுங்க என்று சொல்லி செய்திகள் வந்தாலும் கூட அந்த நீதிமான விடுதலை செய்யாமல் இருந்ததுனால இவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சாங்க. கடைசியில இவர் யூதனுடைய ராஜாவா என்று சொல்லி பரியாசம் பண்ணினாங்க. அந்த இடத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலன்னா, ஒரு பதில் சொல்லாதிருந்த ஒரு தெய்வம், எதிர்க்கல. அவ்வளவு அவமானப்பட்டுமே எதிர்க்காதிருந்த ஒரே ஒரு காரணத்தினால இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சார். கடைசியில இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி என்ன செய்தார், எழுதினாங்க. அங்க அவர் உயர்த்தப்பட்டதனுடைய விளைவு என்ன பார்த்தீங்கன்னா, 2 கல்லறையில் ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசுவே என்னை நினைத்தருளுங்க. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவர் யூதருடைய ராஜாவாகி, இவர் யூதருடைய ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்த கள்ளன் ஒருத்தன் சொல்றாரு, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவர் ஒரு தவறும் செய்யல, ஒரு தவறும் செய்யாதிருந்ததுனால இங்க சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற ஒரு கள்ளன், ஆண்டவரே என்ன செய்யுங்க, நினைத்தருளுங்க, என்ன நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்ற, இன்று நீ என்னோடு கூட பரதீசிலே இருப்பாய்.
ஆண்டவருடைய அந்த விசாரணையில் நடந்த ஒரு காரியம் கடைசியில கொண்டு போய் ஒரு கள்ளனுடைய மனம் திரும்புதலுக்கு அது ஒரு ஏதுவாக என்ன செய்தது, மாறினது. அந்த ஒரு கள்ள மனம் திரும்பினா இல்லையா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாதாடி இருப்பார் என்று சொன்னான், எதிர்த்து நின்றுப்பார் என்று சொன்னான். ஒரு பெரிய மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு அது ஒரு காரணம் இல்லாமல் போயிருக்கும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியில அவர் கடைசி வரைக்கும் தொங்கும் பொழுது கூட, கடைசியில மரிப்பதற்கு கூட, மரிக்கக்கூடிய நிலை வரும் பொழுது கூட, அங்கேயும் ஆத்ம ஆதாயத்தோடு கூட என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நின்றார் இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும் கூட ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி தான் போறார். போர்ச்சேவகன் ஈட்டியில குத்தும் பொழுது ரத்தம் நீர் வழிந்தோடும் போது இவரிடத்துல ஒரு குற்றமும் காண என்று சொல்கிறார் இல்லையா. அங்கே ஆத்ம ஆதாயப்படுத்துகிற நல்ல ஒரு தெய்வம். எல்லா இடங்களிலுமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த பெரிய காரியம் என்னன்னா, அவருடைய ஒரே காரணம் ஆத்ம ஆதாயம் மட்டும்தான். ஆத்ம ஆதாயத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த நல்ல ஒரு தெய்வம். எதையுமே சுயநலத்துக்காக என் ஆண்டவர் ஒரு நாளும் வாழல. சுயநலம் இல்லாதிருந்த ஒரு தெய்வம். தனக்கு எவ்வளவு அவமானங்கள் நேரிட்டாலும் கூட தனக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் தன்னை பின்பற்றி வரணும், தன்னை பின்பற்றி வந்து அந்த பிள்ளைகளுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அந்த தெய்வத்துக்கு இருந்தது இல்லையா. நம்ம யோசித்து பார்ப்போம். அதான் ஒரு பாடல்ல இப்படி இருக்கு, 667வது பாட்டுல இப்படி வாசிக்கிறோம், இப்படி பாடுறோம். உன்மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய தெய்வத்தினுடைய அன்பு ஒரு நாளும் குறைவில்லாது இருந்த ஒரு தெய்வம், எதிர்த்து பேசாதிருந்த ஒரு நல்ல ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கான நமக்கு உதவி செய்யணும். உண்மையோடு கூட தெய்வனுடைய சமூகத்தில் நிற்கணும் இல்லையா. ஆண்டுடைய விசாரணையில் அவர் எவ்வளவு உண்மையாக இருந்தார் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டு இந்த நாளில் பேசியிருக்கிறார். உண்மையுள்ள தெய்வத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்வதற்கான நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விசாரணையில் நடந்த விஷயங்களை நாங்கள் சிந்திப்பதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவரே, குற்றங்கள் சுமத்தினார்கள், நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்டார்கள், நீர் மௌனமாக இருந்தீர். குற்றங்களை சுமத்தினார்கள், நீர் அமைதியாக இருந்தீர். ஆண்டவரே, உண்மை பேசினது என்று நாங்கள் பார்த்தோம். நீ யூதருடைய ராஜாவா வாழ்க என்று சொல்லி உம்மை பரியாசம் பண்ணினார்கள், ஏளனம் பண்ணினார்கள். கடைசியில யூதருடைய ராஜா, இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி அங்கே மேலே எழுதினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். அமைதியினுடைய காரணம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. சிலுவையில மரண தருவாயில் இருந்த ஒரு மனிதன் உம்மை கண்டு கொண்டார். உம்மை அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் சொல்லுகிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார். இவரோ ஒரு குற்றமும் செய்யாதிருக்கிறார் என்று சொல்லி பாடித்தோம். அந்த மனிதன் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, இன்று என்னோடு கூட பரதீசில இருப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாக நிற்கிறார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில
மரித்து அடக்கணப்பட்டு உயிரோடு கூட எழுந்த தெய்வம் எங்களுக்காக நிற்கிறார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை இங்கே இருக்கிற யாராவது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தம்மை நீர் அவளோடு கூட இடைபடும்படியாக பேசும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராது இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய வருகை தாமதிக்குமானால் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக நீர் ஆஸ்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்துள்ளோம். மீதியான நேரத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் நம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மேய்ப்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.